வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாத்தமஹம் வந்தே பரமானந்தமாதவம் யம் பிரம்மா வருணேந்திரருத்ரமருதः சுன்வந்து திவ்யஸ்தவை வேதே சாங்கபத்ரக்கணோபனிஷதை காயந்தி யம் சாமகாம் ஞானாவஸ்திதரக்கவேன மனசாம் பஷ்யந்தி யம் யோகினः யஸ்யாந்தம் ந விதுர்புராசுரஹலாம் தேவாய தஸ்மை நமः தேவாய தஸ்மை நமः. அறிவோம். அனைவருக்கும் வணக்கம். ராமானந்த பாலாஜிக்கு என்னுடைய நமஸ்காரம். பகவத்கீதையினுடைய 14ஆம் அத்தியாயமான குணத்ரய விபாக யோகத்தை நாம் பார்த்து வருகின்றோம். இதில் பகவானே ஆரம்பித்தார். இந்த குணங்களை பற்றிய அறிவை ஆத்மா எதை அறிந்து முனிவர்கள் அல்லது சந்நியாசிகள் மீண்டும் சிருஷ்டி காலத்தில் பிறப்பதில்லையோ, மீண்டும் பிரளய காலத்தில் ஒடுங்குவது இல்லையோ, அல்லது மீண்டும் பிறப்பு இறப்பிலிருந்து யார் விடுதலை அடைந்தார்களோ அதை நான் உனக்கு கூறப்போகின்றேன் என்று இந்த இடத்துல பகவான் அதை விளக்குகின்றார். அதே என்னுடைய சாரம். இந்த அத்தியாயத்தில் ஒவ்வொரு முக்குணங்களை பற்றிய இலக்கணங்களையும் கூறி, முக்குணம் என்றால் என்ன, முந்த அத்தியாயத்து பேர் குணத்ரய விபாக யோகம்னு பேர். குணம்னா 3, திரயம்னா 3 குணங்களை பற்றிய விளக்கம், பகுத்து அறிதல் அல்லது ஆராய்ச்சி செய்தல், தலைப்பை உடைய யோகம்னா தலைப்பை உடைய அதை பற்றி பேசுகின்ற இந்த அத்தியாயம் குணத்ரய விபாக யோகம். இந்த அத்தியாயத்தில் பகவான் கிருஷ்ணர் ஒவ்வொரு குணங்களையும் பற்றி இதில் கூறி வந்தார். முதல்ல பகவானே அறிமுகப்படுத்தினார். சத்துவகுணம் 3 குணங்களில் ஒன்று. முதல் சத்துவகுணம், 2வது ரஜோகுணம், 3வது தமோகுணம் பேர். இந்த சத்துவகுணம் என்ன அப்படின்னு சொல்றாரு. இதில் என்ன ஒரு வார்த்தை சொல்றாரு, இந்த குணங்கள் அழிவில்லாத தேகியை தேகத்தில் பந்தப்படுத்துகின்றன சொல்றார். முதலே சொல்லிடுறார், இந்த குணம் பந்தம்னா இந்த இடத்துல உண்மையை உணரவிடாமல் செய்கின்றன. உண்மையை உணரவிடாமல், உண்மையை மறைத்து இந்த குணங்கள் நம்மை செய்கின்றன சொல்றார். அதுக்கு முதல்ல நம்ம ஒவ்வொரு குணங்களினுடைய தன்மைகள், சொரூபம் என்ன என்று நம்ம பார்த்தோம். அதில் சத்துவம்ங்கிறது பிரகாச ஸ்வரூபமானது, ஞான ஸ்வரூபமானது, அதே சத்துவம். அதை பற்றி தான் இந்த 11-12 ஸ்லோகத்தில் நம்ம அதை கருத்துக்களை சொல்கின்றோம். இப்பொழுது நம்ம 8வது ஸ்லோகத்துக்கு இருக்கிறோம். 6வது ஸ்லோகத்தில் ஒவ்வொரு சத்துவகுணம்னா என்ன அப்படின்னா ஞானம் உடையது, அது பிரகாசப்படுத்தக்கூடியது, பிரகாசப்படுத்து சுகத்தை கொடுக்கக்கூடியது, சுகத்தை கொடுத்து அது பந்தப்படுத்துகின்றன. எதை பந்தப்படுத்துகின்றன, எதனால பந்தப்படுத்துகின்றன என்றால், ஆத்மாவாகிய உண்மை சொரூபத்தை உணரவிடாமல் இந்த முக்குணங்களும் பந்தப்படுத்துகின்றன.
அதில் சத்துவகுணத்துடைய பங்கு என்னன்னு சொன்னால், இது சுகத்தில் பற்றை உண்டு பண்ணி இந்த விஷயங்களிலிருந்து தான் சுகம் வருகின்றன என்று உண்மையை மறைத்து பந்தப்படுத்துகின்றன. அது என்னுடைய ஆசாரம். அப்போ குணம் சத்துவம்னா அமைதி, பொறுமை, பிரகாசம், ஞானம் சொல்றார். இந்த இடத்துல ஞானத்தை கொடுத்து ஆத்ம ஞானத்தை கொடுத்து அல்ல, ஒவ்வொரு ஒவ்வொரு இந்திரியங்களினுடைய ஞானமாகிய பிரகாசத்தை நாம் உணர்கின்றோம், அடைய செய்கிறோமா, அதைத்தான் இதில் சொல்லப்படுகின்றது. ஒவ்வொரு இந்திரியங்களுடைய பிரகாசம். இப்போ சத்துவகுணத்து ஒரு கண் பிரகாசமாக எல்லாத்தையும் பார்த்து அதை அறிவை அடைகிறது என்றால் அது சத்துவகுணத்தை சேர்ந்தது. புத்தி ஞானத்தை அடைகிறது என்றால் அது புத்தி அந்த சத்துவகுணத்தை சேர்ந்தது. ஒவ்வொரு இந்திரியங்களும் ஒவ்வொரு காரியத்தை செய்யறதுன்னா அது சத்துவகுணம் சேர்ந்ததுதான். காது விஷயங்களை கேட்கறதுனா, பிரகாசத்தை கேட்கறதுனா அது சத்துவகுணத்தை சேர்ந்தது. நுகர்தல் அது சத்துவகுணத்தை சேர்ந்தது. இந்த உடல் ஞானத்தை அறிகின்றது என்றால் அது சத்துவகுணத்தை சேர்ந்தது. அதே இந்த இடத்துல நாம் குழப்பமில்லாமல் தெளிவாக ஒன்றை தெரிஞ்சா, தெளிவாக ஒன்றை அறிஞ்சா, தெளிவாக ஒன்றை உண்டா அது சத்துவகுணம். அமைதி தரக்கூடிய உணவுகளை உண்டால் அது சத்துவகுணம். காரசாரமான உணவுகளை உண்டால் அது ரஜோகுணம். கேட்டால் அது ரஜோகுணம். மது, மாமிசம் முதலியவைகளை உண்டால் அது தமோகுணம். நம்ம பொதுவாக அதை சொல்லலாம். இதுக்கு பகவான்கள் சொல்லலாம். ரஜோகுணம் சுகசங்கத்தாலும் ஞானத்தினாலும் அது பந்தப்படுத்துகின்றன. சைதன்யத்தினுடைய சொரூபத்தை உணரவிடாமல் நாசம் செய்கின்றன என்று நம்ம பார்த்தோம். இது சத்துவகுணம். அடுத்து இரண்டாவது குணம் ரஜோகுணம். எப்படி நம்ம பந்தப்படுத்துது? இது ரஜோகுணம் என்ன சொரூபமானது? ராக வடிவமானது. ரஜோ ராகாத்மகம் புத்தி, வேட்கைக்கும் பற்றுக்கும் இருப்பிடமா இருக்கு. தாகம், கிருஷ்ணா, தனியாத தாகம், அதாவது அதிகமான பற்று. அதிகமான பற்றுனா என்ன? ஏற்கனவே பவிக்கால் மாதிரி ராகம், ஏற்கனவே கிடைத்த விஷயத்தில் அது தீவிரமான பற்றை, அது ஆசங்கங்கிறார். தீவிரமாக ஏற்கனவே கிடைத்த பொருளை இது நம்மை விட்டு போய்விடுமோ என்று அதை பிடித்து கொள்ளுதல். உலகத்தில் எவ்வளவோ விஷயங்களை நம்ம பார்க்கணும், ஆனால் எல்லாத்துக்கும் மீதும் நம்ம ஆசைப்படதில்லை. நமக்கு பிடித்த செயல் ஒன்று இருக்கும் பொழுதுல அதில் நமக்கு பற்று ஆனது வந்து விடுகின்றது. அதே மாதிரி பிடித்த விஷயங்களை ஒன்றை இழக்கும் பொழுது அது நம்மிடம் ஒரு வெறுமை, ஒரு சோகத்தை உண்டு பண்ணுகின்றது. அசக்தி அசங்கக அப்படின்னு பகவானில் சொல்ற. அசக்தி அசங்க, ஒரு சோகத்தை இது உண்டு பண்ணுகின்றன. இது இந்த தமோகுணம். இந்த தமோகுணம் ஒரு சோகத்தை உண்டு பண்ணுகின்றன. அது மட்டுமல்ல, இந்த இடத்துல ரஜோகுணம் இன்னொன்றும் செய்யுது. ரஜோகுணம் என்ன செய்யுதுன்னா, எந்த நேரமும் கர்மத்தில் மனிதனை ஆழ்த்தி ஈடுபட்டு நம்மை பந்தப்படுத்துகின்றன சொல்றார். ரஜோகுண சத்துவகுணமாவது பந்தப்படுத்துதுன்னா அது பெருந்தன்மை, அறிவு, பக்குவமாக அமைதியாக நம்ம இருந்து அதை நம்ம பந்தப்படுத்தும். ஆனால் ரஜோகுணம் இருக்கே, அந்த ரஜோகுணம் மிகவும் கெட்ட
செயல்களை செய்து நம்மை பந்தப்படுத்தும். சத்துவ குணத்திலிருந்து ஒரு செயல் செஞ்சால் அதை பகிர்ந்து அளிப்போம். சத்துவ குணத்தில் உள்ளவங்களுக்கு ஏதாவது ஒன்று வந்தால் அதை நம்ம பகிர்ந்து அளிப்போம். ஆனால் ரஜோகுணம் அப்படி இல்லை. அதை என்னது, அதை தக்க வைத்து கொள்ளக்கூடியது. அதாவது திருஷ்ட விஷயத்தின் பொருட்டும் அதிர்ஷ்ட விஷயத்தின் பொருட்டும் செயல்களை செய்து நம்மை பந்தப்படுத்துகின்றன. அதாவது செயல்களை அது ஈடுபடுத்துகின்றன. சத்துவ குணம் மேலோங்கி இருக்கிறவங்க செயல்களை செய்தால் தர்மப்படி செயல் செய்வாங்க, தீய செயல்களை செய்ய மாட்டாங்களாம். ஆனால் இந்த ரஜோகுணத்திலிருந்து வர்ற செயல்கள் ஆசையிலிருந்து வருகின்ற செயல்கள். அது பிரகாசத்தை, உண்மையான பிரகாசத்தை, தெளிவை மறைத்து தீய செயல்களிலும் நம்மை ஈடுபடுத்தும். எதை செய்யக்கூடாதோ அதை செய்ய வைக்குமா ரஜோகுணம். லஞ்சம் வாங்கக்கூடாது, வாங்க வைக்கும். பொய் பேசக்கூடாது, பொய் பேசும். மனதில் உள்ள அனைத்து உணர்வுகளும் ரஜோகுணம். காம, குரோதம், லோபம், மதம், ஆச்சரியம், எல்லா செயல்களும் என்னென்ன செயல்னாலே அது ரஜோகுணம். இப்படி தீய செயல்கள் நாம் செய்யும் பொழுது புண்ணிய பாவமானது நமக்கு வருது. அந்த புண்ணிய பாவம் மீண்டும் பிறப்பு இறப்பை கொடுத்து நம்மை பந்தப்படுத்தி, அதே பந்தம்ங்கிறது. அதே இன்னும் நம்மகிட்ட தான் இருக்கணும்னு தக்க வச்சுக்கிறது. நம்மகிட்ட போகாமல் இருக்கிறதுக்கு, இழக்காமறதுக்கு என்ன செய்யணுமோ அதையெல்லாம் செய்ய சொல்லும். பொய் கூட பேச சொல்லும், தீய செயல்களில் கூட ஈடுபட செய்யும். அப்படி செய்யும் பொழுது நமக்கு பிறவி தலையிலிருந்து விடுதலை அடையாமல் நம்மை காத்து அது பந்தப்படுத்துகின்றன, அந்த கர்மத்தில் மட்டும். அதனால் இந்த செயல்களை நம்ம செய்யும் பொழுது இந்த ராகமானது, இந்த ஆசையானது ஆத்மாவின் மீது ஏற்றி வைக்கப்பட்டு ஆத்மாவை மறந்து நான் செய்கின்றேன், நான் அனுபவிக்கின்றேன் என்ற உணர்வுகளை தூண்டி அது ஆத்மாவுடைய தன்மையை மறைத்து அது பந்தப்படுத்துகின்றன. அதை ஆத்மாவுடைய தன்மை என்ன? நான் அகர்த்தா, நான் அபோக்தா. அதே ஆத்மாவுடைய தன்மை. நான் செய்யவில்லை, உடல் மனம்தான் செய்கின்றது, இது உண்மை. ஆனால் அந்த ரஜோகுணம் என்ன செய்கிறது அப்படின்னா, நான் செய்கின்றேன், நான் அனுபவிக்கின்றேன், நான் கர்த்தா, நான் போக்தா, நான் பிழைக்கின்றேன், நான் சுகமாக இருக்கணும்னா இதை செய்யணும், நான் இன்பமாக இருக்கணும்னா இதை செய்யணும், எனக்கு பின்னாடி பாதுகாப்பு வேணும்னா நான் இதை செய்யணும் என்று தூண்டுவதன் மூலம் நம்மை பந்தப்படுத்துகின்றன என்று கூறிய பகவான் அடுத்த ஸ்லோகத்தில் இதுவரை சத்துவகுணம் ரஜோகுணத்தை பார்த்தோம். அடுத்த 8வது ஸ்லோகத்தில் தமோகுணம் மனிதனை எப்படி பந்தப்படுத்துகின்றது நம்ம ஏற்கனவே சிந்தித்தோம். தமஸ் அஜ்ஞானஜம் வித்தி மோகனம் சர்வ தேகினாம். ஹே அர்ஜுனா, ஹே பாரத, தமோகுணம் அறியாமை. தமோகுணம் அறியாமையை, தமோகுணத்தை அறியாமையில் தோன்றியதாகவும் எல்லா தேகிகளுக்கும் மோகத்தை உண்டாக்குவதாகவும் நீ அறிந்து கொள் அப்படிங்கிறார். இந்த தமோகுணம் அறியாமையிலிருந்து தோன்றியது. யாருக்கெல்லாம் அறியாமை இருக்கோ அது தமோகுணத்திலிருந்து தோன்றியதை நம்ம அறிஞ்சுக்கணும். யாருக்கெல்லாம் செயல் இருக்கோ, யாரெல்லாம் ஆசை இருக்கோ, யாரெல்லாம் செயல் புரிகிறார்களோ அது ரஜோகுணத்திலிருந்து தோன்றியதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் யாரெல்லாம் அறியாமையில் இருக்கிறார்களோ, யாருக்கெல்லாம் மோகம் இருக்கோ அது தமோகுணம். இந்த தமோகுணத்தினுடைய வெளிப்பாடு என்ன?
வெளிப்பாடு என்ன என்றால் தமிழ் நல்ல பேர் இருக்கு, தவறுதல். அதே இந்த இடத்துல பிரமாதக அப்படிங்கிறார். தவறுதல், தவறுதல், பிரமாதகன்னா அந்த இடத்துல தவறுதல். தமோகுணத்தினுடைய வெளிப்பாடு அது எப்படி தன்னை பிரகாசப்பட என்ன செய்யும் அப்படின்னா தவற விடும். தவறுதல், எதிலிருந்து தவறுதல்? செய்ய வேண்டிய காரியங்களிலிருந்து தவறுதல். செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் இருத்தல், சிந்திக்க வேண்டியதை சிந்திக்காமல் இருத்தல், எதையும் பண்ண வேண்டியதை பண்ணாமல் இருக்கிறது. ஏற்கனவே சொன்னோம்ல, துணி கிழிஞ்சிருக்கு, அதை தைச்சா நல்லது, அதை செய்யாமல் இருக்கிறது. ரூம்பை சுத்தப்படுத்தணும், நம்ம இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கிறணும், அதை செய்யாமல் இருக்கிறது. உடல் நோய்ங்கிறது நமக்கு தெரியும். ஏதாவது ஒரு வைத்தியமோ அல்லது வைத்தியமோ பார்க்காம அதை விட்டு விடுதல், அதை கண்காணிக்காமல் அதை விட்டு விடுவது. பார்ப்போம், பின்னாடி பார்ப்போம். அடுத்த பண்பு ஆலசியம், சோம்பேறி அப்படிங்கிறார். சோம்பேறி, செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டு விடுவது தவறுதல், தள்ளி போடுதல். நாளைக்கு போவோம், நாளை பார்ப்போம்பாங்க. காலையில் பார்த்தா மதியானம் செய்வோம்பாங்க, மதியானம் வந்தால் நாளை காலையில் பண்ணுவோம்பாங்க. அந்த இது செய்ய வேண்டிய காரியத்தை அன்றே அப்பொழுதே செய், நல்ல காரியத்தை உடனே செய்ய வேண்டும். அதனால் இந்த சத்துவ குணம் நமக்கே அது தெரியாது. அதே இப்போ பிரச்சனை, நமக்கே என்ன குணத்தில் இருக்கும் நமக்கு தெரியாது. எதுக்கு குணங்கள்லாம் சொல்கிறோம்? அந்த குணத்தை அறிந்து நம்ம சத்துவ குணத்திற்கு நாம் வர வேண்டும். அது என்னுடைய சாரம். இந்த இடத்துல அறியாமைங்கிறாங்க. அறியாமைன்னா ஆத்மாவை பற்றி அறியாமை இல்லை. ஆத்மாவை பற்றி அறியாமை தமோகுணம்னா எல்லாத்துக்குமே ஆத்மாவை பற்றி அறியாமை இருக்கே, அதை எங்க சொல்லணும். எது சரி எது தவறு என்ற அறியாமையானது இருக்கும். இந்த தமோகுணம் அதிகமாக இருந்தால் புத்தியானது விவேக பகுத்தறியக்கூடிய சக்தியை இழந்துவிடும். அதனாலதான் சில உணவுகள்லாம் நம்ம வேண்டாம்னு சொல்கிறாங்க. ஏன்னா சில உணவுகள் உண்டா நம்ம தமோகுணத்தை அதிகரிக்க செய்யும், சில உணவுகள் உண்டா ரஜோகுணத்தை அதிகரிக்க செய்யும். மாப்பிள்ளை வந்திருக்காரு, கோழி அடிடா, மாப்பிள்ளை வந்திருக்காரு, விருந்து வீரா, பெரிய விருந்து வீரா அப்படிம்போம். புது மாப்பிள்ளை வந்தால் ஏன் கோழி அடிக்கிறோம், ஏன் மட்டன் சாப்பிட்றோம்? அது ஆசையை, உணர்வுகளை உண்டக்கூடியது, உணர்வுகளை தூண்டக்கூடிய உணவுகள். அதனால் இந்த இடத்துல உணவும் ஒரு பழக்கப்படுது. அடுத்த அத்தியாயத்தில் பூரா உணவு சொல்லுவார். எந்த உணவு ராஜசம், எந்த உணவு தாமசம், எந்த உணவு சத்துவம், இதெல்லாம் நம்ம சொல்கிறார். அதனால தான் நிறைய சாதுக்கள் நிறைய ஆசிரமங்களில் வெள்ளைப்பூண்டு வெங்காயம் போட மாட்டாங்க. அது ரஜோகுணம், அது தூண்டக்கூடியது. எல்லாம் ஒன்றுதான், மனசுதான் காரணம், உணவு எது வேணாலும் சாப்பிடலாம் அப்படிங்கிறது ஒரு பகுதி இருந்தாலும் நம்மளை அறியாமலே உணவுக்கும் நமக்கும் சம்பந்தம் இருக்குது. அது நம்மளே நாம் உணரலாம். சில பேர் சுகர் உள்ளவங்க சொல்லுவாங்க, லேசாக காப்பியில் சுகர் போட்டு கொடுத்தா மேலே கிக்குன்னு ஏறுது அப்படிம்பாங்க. நம்ம உணவுக்கும் நம்ம மனதுக்கும் சம்பந்தம் இருக்குது, ஏதோ அது ரிலேட்டட் இருக்குது. அதனால் அது எல்லாமே இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, மூன்று குணங்களை உடையவன் மனிதன். ஆனால் நம்ம ஒவ்வொரு செயலும் சத்துவ குணத்தை நோக்கித்தான் போய்கொண்டு இருக்க வேண்டும். சோம்பேறியாக இருந்துடக்கூடாது, செய்ய வேண்டியது செய்யாமல் இருந்துடக்கூடாது, அதர்மப்படி போகக்கூடாது. அப்போ என்ன செய்யணும்? தர்மத்திலேயே சிந்தனை செய்தல் சத்துவ குணம். தர்மத்தில் ஈடுபடக்கூடிய பிரகாசத்தை கொடுக்கக்கூடியது
சத்துவகுணம். ஏன்னா நம்ம உலக விஷயங்கள் ரஜோகுணத்திலிருந்து வருகின்ற செயல்களை நாம் செய்ய செய்ய தமோகுணம் அடுத்து வந்துடும். சத்துவகுணம் 3வது போயிடும். அடுத்து சொல்ல போகிறார். எப்பெல்லாம் சத்துவகுணம் அதிகமாகும், சத்துவகுணம் அதிகமானால் அது எதை செய்யும், எப்பெல்லாம் தமோகுணம் அதிகமாகும், தமோகுணம் அதிகமானால் அது என்ன செய்யும் அப்படிங்கிறத வரிசையாக இதில் கூறப்போகின்றார் பகவான். அதே என்னுடைய நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு சத்துவகுணத்தை நாம் அதிகரித்து கொள்ள வேண்டும். தர்ம சிந்தனையை நம்ம செயலில் ஈடுபடும் பொழுது தமோகுணம் அதிகமாகி தர்ம சிந்தனையை மாற்றிவிடும். தர்மம்னால என்ன ஆனே தெரியாமல் வந்துடும். அந்த தர்ம சிந்தனையை வளர்த்து கொள்ள வேண்டும். தர்ம சிந்தனை உட்காந்து தர்ம சிந்தனை வளரக்கூடாது. தர்ம சிந்தனை என்ன, நல்ல பண்புகள், தெய்வீக பண்புகள், தர்ம சிந்தனை. அதனால் அடுத்த அத்தியாயம் தெய்வீக ஆசுரி சம்பத்துன்னு சொல்லப்படுறார். தெய்வீக ஆசுரி சம்பத் சொல்லப்படுறார். தெய்வீகமான குணங்கள் என்ன, அசுரமான குணங்கள் என்னன்னு அடுத்தாக சொல்லப்படுறார். தெய்வீகமான குணங்கள் சத்துவ குணங்கள் இன்னும் நல்லது. அகிம்சை, சாந்தி, ஆர்ஜவம், அமைதி, பொறுமை, மன்னித்தல், நல்லது செய்தல், சேவை செய்தல், இதெல்லாம் தர்மம். தர்மப்படி நடக்கிறேன்னா நம்ம டைட்டாக நடத்துறதில்லை. நான் லஞ்சம் வாங்குறவங்களுக்கு பூரா குற்றம் சொல்லுவேன், காட்டி கொடுப்பேன், அந்த ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பேன், மற்றவங்களை டிஸ்டர்ப் இல்லை. பொய்வையும் வாய்மை இடத்தே பிறருக்கு நன்மை பயக்குமெனின். எந்த விஷயத்திலும் எந்த காரணத்திலும் மற்றவர்களுக்கு இடையூறு செய்யாமல் இருத்தலே ஒரு நல்ல குணம், நல்ல தர்மம். அது தர்மங்கள். அதே சனாதன தர்மம்னு பேர். சனாதன தர்மத்தை பாதுகாக்கணும், இந்து தர்மத்தை பாதுகாப்பது மட்டும் சனாதன தர்மம் அல்ல. தெய்வீகமான நல்ல குணங்களை வளர்த்து கொள்வதே சனாதன பாதுகாப்பு. அனைவரும் சனாதனமாகிய தர்மமாகிய தெய்வீக பண்புகளை, நல்ல குணங்களை வளர்த்து கொண்டாலே நம்ம மதம், அனைத்து மதமும் சனாதனமும் ஓங்கும். திடீர்னு நம்ம விவகாரத்தில் தர்மத்தை மறந்துடுவோம். நம்ம இஷ்டத்துக்கு வெறுப்பு, ராக, துவேஷம் அந்த பாதையில் போயிடும். அதனால தினந்தோறும் ஏதாவது விஷயங்களை படிக்கும் பொழுது படித்து கொண்டே, இது வாழ்க்கையே படிப்பு தான். அந்த தயானந்த சொல்லுவாங்க, கோர்ஸ் நாட் ஃபார் 3 to 3 years, இட் இஸ் லைஃப் அப்படின்னாரு. கோர்ஸுங்கிற சும்மா 4, 2, 3 மாதம், வருஷம் கோர்ஸ் அல்ல, இது வாழ்க்கை. படிப்புங்கிறது இது வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அந்த தயானந்த சொல்லுவாங்க, ஹோல் லைஃபே எனக்கு படிப்புலையும் சிந்தனையிலையும் எப்படிலாம் டீச் பண்ணுறதுங்கிறது எனக்கு அதிலேயே என் வாழ்க்கை முழுவதும் செலவழிந்து விட்டதுன்னு தயானந்த சொல்லுவாங்க. நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணாமல் கிளாஸ் எடுக்க மாட்டாராம். பொதுவாக சொல்லுவாங்க, ப்ரிப்பேர் மீன்ஸ் முதல் வட்டம் பார்த்துட்டு தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அது வெளியே ஸ்பீச் பண்ணணும். ஆனால் அப்படி சும்மா பிரட்டுவாங்க. சும்மா பிரட்டிட்டு அப்புறம் வருவாங்க கிளாஸ். பிரட்டலைன்னா கிளாஸ் எடுக்க மாட்டாங்க. அந்த ஸ்லோகத்தோடு நுப்பாட்டிடுவார்கள். முதல்ல ப்ரிப்பரேஷன் மிக மிக முக்கியம். அதை நன்றாக பேச வேண்டும் என்றால் எனக்கு ஒரு அரை மணி நேரம் 10 நிமிஷம் போதும். பேசிக்கிட்டே இருக்கோம்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட பேசலாம். பேசவே